சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீதான் முடிவெடுக்கணும். உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். வேற வேற ஒண்ணும் இல்ல. நீங்களுமா இப்படி மாறிட்டீங்க சீதாம்மா? வீட்டை விட்டு போகாத, இங்கேயே இருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன பாக்குற? வீட்டை விட்டு போறதும் போகாததும் உன்னோட இஷ்டம் பவி. இருக்க சொல்லி உன்னை கட்டாயப்படுத்த நான் விரும்பல. நீ எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். நீ நல்லா யோசிச்சுதான் எடுப்ப. வாழ்க்கையில பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா பவி? நீதான் யோசிக்கணும். யாரு? நான் தான் மாமா. வாமா வா. உட்காரு. இருக்கட்டும் மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவும் அவசரமாமா? இந்த சாப்டர் கொஞ்சம் முடிச்சிட்டா? சொல்லுமா. எப்படி சொல்றதுன்னு தெரியல மாமா. சொல்லணும்னு வந்தாச்சுல, அப்புறம் என்ன சொல்லு. பாட்டியும் தாத்தாவும் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. பாட்டியும் தாத்தாவும் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்றாங்க. போறாங்களா? எங்க போறாங்க? இல்ல, என்னையும் கூப்பிடுறாங்க. உன்னையுமா? திடீர்னு என்னாச்சு? ஆபீஸ்ல நடந்ததெல்லாம் வித்யா அவங்க கிட்ட சொல்லிருப்பா போல. என்னை ஒதுக்கி வச்சதான் ஃபீல் பண்ணி அவங்க 2 பேரும் மனசு சங்கடப்பட்டுட்டாங்க. இனிமே இங்க இருக்க வேண்டாம், இருந்தா நமக்கு மதிப்பு இருக்காது, அதனால நம்ம கிளம்பிடலாம், நீயும் எங்க கூட வந்துரு, எங்க காலம் வரைக்கும் குழந்தைய வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீயும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமா. உன்னை யாருமா ஒதுக்கி வச்சது? அப்படி நாங்களா என்னைக்கு ஒண்ணு ஒதுக்கி வச்சிருக்கோம்? எல்லாமே உன்னோட விருப்பப்படிதானே நடக்குது. நீதான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். சொல்லி பார்த்தேன் மாமா. நீ வேணா இருந்துக்கோ, நாங்க கிளம்புறோம்னு சொல்றாங்க. இன்னொரு சமயம் இல்ல உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி போவோம், நீயும் எங்க கூட வந்துருன்னு சொல்றாங்க. மொத்தத்துல வீட்டை விட்டு போயிடலான்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. நீ என்ன சொன்ன? நான் என்ன மாமா சொல்லுவேன், உங்ககிட்ட கேட்கலான்னு வந்திருக்கேன். நான் முதலையே உன்னை கூப்பிட்டு இத பத்தி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேம்மா. அதுக்கான சரியான சந்தர்ப்பம் அமையல. உன்னோட மனசு எனக்கு தெரியும் இல்லையாமா? உனக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கும்.
இல்லையா? மனசுல இருக்கிறத வாயை திறந்து சொல்ல முடியாம தவிக்கிற உன்னோட நிலைமை புரியுதுமா? நானும் நேரடியா இந்த வீட்டுல இருக்கிற யார்கிட்டயுமே ஒண்ணுமே சொல்ல முடியாது பாரு. யாரும் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு பேசுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். தாத்தா பாட்டி சொல்றதுதாம்மா சரி. உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நீ வந்ததுல இருந்து நீ நினைக்கிறதும் நீ சொல்றதும் தான் இந்த குடும்பத்துல நடந்துட்டு வருது. இப்போ அதே தான் சொல்றேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தாராளமா செய். என்னம்மா அப்படி பாக்குற? நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? நீ எடுத்த முடிவு எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியாம இல்லம்மா. அதே சமயம் நீ மனசுல நினைக்கிறதும் எனக்கு புரியுது. வீட்டை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சிருந்தா நீயே உன் பாட்டி தாத்தாவை சமாதானப்படுத்திருப்ப. இந்த விஷயத்தை என்கிட்ட கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். இப்ப நீ இங்க வந்து நிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? போகணும்னு நீயே நினைச்சிட்ட. உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல பவித்ரா. உன் இஷ்டம்தான். ஆனா கூட ஒரு ரெக்வஸ்ட்மா. எங்கேயோ போறதுக்கு நீ நம்ம பழைய வீட்டுக்கு போயிருந்தா நான் சந்தோஷப்படுவேன். அதுவும் கட்டாயப்படுத்தல. உனக்கு இஷ்டம்னா நீ அங்க போ. நான் சொல்லிட்டேனெல்லாம் நீ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். போறதா இருந்தா சொல்லு. ஆதிக்கிட்ட சொல்லி வீட்டை ரெடி பண்ண சொல்றேன். அங்க நீ சுதந்திரமா ராணி மாதிரி இருக்கலாம். வேலைக்கு ஆளுங்களை வச்சுக்கலாம். தேவையான பொருட்களை மாசம் போட சொல்லிடுறேன். வேறு எதுனாலும் ஓப்பனா கேளு, செஞ்சு தந்துடுறேன். சரிதானே? குழந்தையோட செலவெல்லாம் என்னோட பொறுப்பு. இப்ப நானும் சொன்ன ரெடி பண்ணிடுவோம். இல்ல டைம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு சொல்லு. என்ன, ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு சங்கடமா இருக்கு. பேத்தியதான் தினமும் என்னால பார்க்க முடியாது. இப்பதான் அவ முகத்தை பார்த்து சிரிக்கிறா. இனிமே அவ கைய கால ஆட்டி பேச தொடங்குறப்போ எனக்கு பார்க்க கொடுத்து வைக்குமான்னு தெரியல.